வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகமே எதிர்பார்த்துச்சு பார்த்தீங்களா? அமெரிக்கா ஈரானுக்கு எதனா ஏதோ ஒரு வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துருச்சு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒழுங்கா உங்கள் நாட்டில் இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் மூடிடுங்க. அதுக்கேற்ற ஒரு டீலை போட்டுருவோம். யுரேனியம் என்ரிச் பண்ணுறதை நீங்கள் நிறுத்துறீங்க. இதை மட்டும் பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, பீஸ் நிலவும். அதை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எங்களோட வேலையை காட்ட வேண்டியதாக இருக்கும்னு ட்ரம்ப் சொன்னாப்புல. அப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டாங்க, சார் அப்படின்னா ஈரான் அடிச்சிருவீங்களா டேரெக்டாக? ஏன்னா இஸ்ரேல் டேரெக்டாக அடிச்சுக்கிட்டு இருக்கு, அமெரிக்கான்னு அடிக்கல, நீங்கள் அடிச்சிருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்குறப்ப அவர் சொன்ன பதில் 2 வாரங்களுக்குள்ளே முடிவு பண்ணுறேன்னு சொன்னார். அந்த விஷயம் வெளியாகும் போது முந்தைய வீடு நம்ம பேசும்போது கரெக்டாக ஒரு விஷயம் கணிச்சிருந்தோம். இந்த மனுஷனை பற்றி உலகத்துக்கே தெரியும், அவர் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு அவருக்கே தெரியாதுன்னு. ஸோ சில மணி நேரங்கள்லேயே முடிவு எடுத்து அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ கரெக்டாக அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஈரானோட 3 நியூக்ளியர் சைட்ஸ், இந்த வரைபடம் தெரியுதா உங்களுக்கு? ஃபாடோ, நாட்டன்ஸ் அண்ட் இஸ்ஃபஹான். இந்த 3 இடங்கள்ல தான் அமெரிக்கா இப்போ டைரெக்டாக அடிச்சிருக்கு. சும்மா இஸ்ரேலை வச்சு அடிக்கிறதுலாம் இல்லை, டைரெக்டாக அமெரிக்காவே இறங்கி அடிச்சிருக்கு. இந்த அடி தான் உலகம் முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாம் முதலே கணிச்சிருந்தோம்ல, இஸ்ரேல் இந்த ஃபாடோவை தன்னிச்சே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற வெப்பன்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. ஏன்னா மலைப்பாங்கான இடங்கள்ல பல மீட்டர்ஸ் ஆழத்தில் ஈரான் இந்த ஃபெசிலிட்டிஸை வச்சிருக்காங்க. அது வரைக்கும் பெனட்ரேட் பண்ணி போனோன்னா அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வெப்பன்ஸ் இஸ்ரேல் கிட்ட கிடையாது. ஸோ அமெரிக்கா களமிறங்கினா தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னல, அதே மாதிரி தான் களமிறங்கி நேட்டன்ஸ் இஸ்ஃபஹானை கூடுதல் இணைப்பாக சேர்த்து அடிச்சிருக்கு அமெரிக்கா. இதை மட்டும் அடிப்பாங்கன்னு பார்த்தா கூட 2 சேர்த்து அடிச்சு வச்சிருக்காங்க. இப்போ எந்த அளவுக்கு அங்கே டேமேஜ் அப்படின்ற விஷயம் தெரிய வரலங்க. ஈரான் இன்னும் அஃபிஷியலாக எந்த அளவுக்கு டேமேஜ் ஏற்பட்டுருக்குன்னு ஸ்டேட்மெண்ட் விடலை. அதை விட்டாங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இவங்க அடிச்சிருக்க விதம் இருக்குல்ல, அது இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த B2 பாம்பர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் அதை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அதை வச்சு இந்த MOP பாம்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வீசி தான் இந்த அடி அடிச்சிருக்காங்க. இந்த MOP அப்படின்றது மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. அதாவது பங்கர் பஸ்டர்ஸ் இருக்குல்ல, இந்த டன்னல்ஸு அப்புறம் இந்த சுரங்கம் சார்ந்த ஏதோ ஒரு இடத்த அடிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா வச்சிருக்க வெப்பன்ஸ்லேயே இது ரொம்ப 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 குரூஷியல், ரொம்ப ப்ராமினென்ட் வேறு. ஏன்னா இதனால தான் ரொம்ப தூரம் வரைக்கும் கீழே ஆழத்து வரைக்கும் போயிட்டு அடிக்க முடியும். அப்பேற்பட்ட MOPயை வச்சு தான் இந்த அடி அடிச்சிருக்காங்க. B2 பாம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 32 மணி நேரங்கள் வரைக்கும் பயணப்பட்டிருக்கு. இந்த ஈரானை ரீச் பண்ணி கரெக்டாக அந்த ஸ்ட்ரைக்கை நடத்துறதுக்காக நான் ஸ்டாப்பாக பயணப்பட்டிருக்குங்க. நடுவில் ரீஃபில்லிங் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதுவும் நடந்திருக்கும், அந்த ஃபங்க்ஷனை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த அளவுக்கு வெறி கொண்டு அடிப்பான்னு நினச்சி பார்க்கல, அமெரிக்கா அடிச்சிருக்கு. இந்த GBU-57 அப்படின்ற இந்த MOP பாம்பு ரகம் இருக்குல்ல, அதை B2 பாம்பர் லான்ச் பண்ணதுமே மேலேருந்து ஏரியல் வியூல பாருங்க, அப்படியே கீழே வருதா. இந்த சர்ஃபேஸில் ஹிட் பண்ணதுமே அதுக்கப்புறம் அதிகபட்சம் 200 ஃபீட் வரைக்கும் இது ட்ராவல் பண்ணுது. அதாவது நிலத்தை குடஞ்சிக்கிட்டு உள்ளே போகுது. ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் பெனட்ரேட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபெசிலிட்டியை ரீச் பண்ணவே முடியும். ஏன்னா அமெரிக்காவோட டார்கெட் அத்தானு. ஸோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணி கீழே ஒரு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஈரானுக்கு உண்மையிலேயே மரண அடின்னு கேட்டிங்கன்னா இதைத்தான் சொல்லணும். அப்பேற்பட்ட அடியை கொடுத்துருக்கு அமெரிக்கா. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் செம கோவங்க அந்த மனுஷன். இப்போ அவர் ஏற்கனவே சொன்னார், எது நாங்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்கோமா நெகோசியேஷனுக்கு, அமெரிக்கா தான் எங்கேயிட கெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்க இஸ்ரேலை வச்சு அவங்களை அடிக்க வச்சுட்டே இருப்பாங்க, நாங்கள் போய்ட்டு அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தணுமா, எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொன்னார். இப்போ அமெரிக்கா அடிச்சிருக்க அடியை பார்க்குறப்ப ஓ முடியாதுன்னா சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பார்க்கலாம், நீங்களே வந்தாவணுன்ற மாதிரி தான் இந்த அடி அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. அப்பாஸ் இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு விதிமீறலில் அமெரிக்கா ஈடுபடணும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. சர்வதேச சட்ட விதிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அமெரிக்கா மீறி எங்களை அடிச்சிருக்கு. இந்த UN சார்ட்டர் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக வயலேட் பண்ணிட்டாங்க. அதாவது மற்ற நாடுகள் இந்த அளவுக்கு பண்ணுமான்னு தெரியல, அமெரிக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வயலேட் பண்ணி விட்டாங்க. உலக நாடுகள் அமெரிக்காவோட இந்த பிஹேவியர் சார்ந்து கண்டிப்பாக கவனிக்கணும். ஈரானுக்கு எல்லா உரிமைகளும் இருக்குது. எதுக்காக? அதோட இறையாண்மையை காக்கிற உரிமைகள் இருக்குது. அதுக்காக நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம். இப்போ அமெரிக்கா எங்களை அடிச்சிருக்குல்ல, நாங்கள் இதை சும்மா விடுவோம்னு நினைக்காதீங்க, மிகப்பெரிய பதிலடி காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த UNSCயோட எமர்ஜென்சி மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படி கொந்தளிக்கிறாருனா, ஈரானோட சுப்ரீம் லீடர் கமெடி இவர் கொந்தளிக்காமல் இருப்பாரா? அவர் வெளியிட்டிருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது வரைக்கும் அமெரிக்கன்ஸ் பார்க்காத ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்க போறீங்க. ஏற்பட போகிற டேமேஜ் இருக்குல்ல,
அதை என்னால் கால்குலேட் பண்ணிலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய டேமேஜ் நாங்கள் ஏற்படுத்துவோன்னு இந்த பதிலடி சார்ந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம யோசிக்கிறப்ப ஒருவேளை ஈரானோட மிசைல்ஸ் அமெரிக்கா வரைக்கும் ரீச் பண்ணி அடிச்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட் நம்மளுக்கே வருதுல்ல. ஆனால் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒன்று, இஸ்ரேல் மேலே இவங்க கோவத்தை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க. இப்போ அமெரிக்கா அடி வாங்கிட்டாங்களா, அதனால் இஸ்ரேல் மேலே சம கோவத்தில் வெளிப்படுத்துவாங்க. அப்படி அந்த ஆப்ஷன் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க பட்சத்தில் அமெரிக்காவோட பேசஸ் இருக்குல்ல, இந்த மிடில் ஈஸ்ட் முழுக்க ஒரு 19 லொக்கேஷன்ஸ் வரைக்கும் இருக்குது, அந்த பேசஸை இவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதில் மற்றது சிக்குதோ இல்லையோ ஈராக் கண்டிப்பாக அவங்களோட பார்வையில் இருக்கும். யுஏஇயில் இருக்க பேஸும் அவங்களோட பார்வையில் இருக்கலாம். பார்ப்போம் ஈரான் எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. எதுவும் பதிலடி கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் சும்மா இருக்காதுங்க. திருப்பி ரிட்டாலியேஷன் அடிச்சாங்கனாக்கா அந்த இஷ்யூ எவ்வளோ பெருசாக மாறும்னு யோசிச்சு பாருங்க நீங்களே. இந்த சுப்ரீம் லீடரோட எய்டு ஒருத்தர் இருக்காரு, டாப் எய்டு, அவர் என்ன சொல்லியிருக்காரு, உங்கள் டன் முடிஞ்சிருச்சு, இப்போ எங்கள் டன் நாங்கள் அடிக்கிறோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை இந்த உலகம் பார்க்கறதுக்கு இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மேஜர் யூஎஸ் சிட்டிஸ் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாஷிங்டன் டிசியாக இருக்கட்டும், நியூயார்க் சிட்டியாக இருக்கட்டும், அந்த இடங்கள்லாம் செக்யூரிட்டி செம்ம டைட் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே இருக்க ஜூயிஷ் சென்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, வழிபாட்டு தலங்கள் சார்ந்து, அங்கே முழுக்க முழுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த என்வைபிடி இருக்குல்ல, அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அடிஷ்னல் ரிசோர்ஸஸை டெப்ளாய் பண்ணி வச்சிருக்காங்க. அமெரிக்காவில் ஏற்கனவே ப்ரொட்டஸ்ட் வர வெடிச்சது இந்த வாரில் அமெரிக்கா இறங்கக்கூடாதுன்னு. இப்போ அதே மாரி அமெரிக்கா ஒரு பெரிய அடியை ஈரானுக்கு அடிச்சிருக்காங்களா, இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு மத்தியில் இந்த அளவுக்கு அடிஷ்னல் டெப்ளாய்மெண்ட்டோட பண்ணியிருக்காங்க. இந்த யூஎஸ் பப்ளிக் இருக்காங்கள இந்த மக்கள்லாம், அவங்களுக்கு அறிவுறுத்தலோட முன்வைக்கப்பட்டு இருக்கு. இப்போதைக்கு நிலைமை கொஞ்சம் ஒரு மாறு இருக்கு, மக்கள் சேஃபாக இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி ஒரு மாகாண அரசுகள் சார்ந்தும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல வந்து அதே டவுட்டு தான், அமெரிக்கா வரைக்கும் ஈரான் மிசைல் போய் ஹிட் பண்ணுமான்னு தெரியல. அப்படியே அவ்வளோ தூரம் போகிறதா இருந்தால் நடுவில் இன்டர்செப்ட் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம். பார்ப்போம் ஈரான் எந்த அளவுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. இதுக்கு மத்தியில் ஐ ஸ்டாண்ட் வித் ட்ரம்ப்னு, ட்ரம்ப் பக்கம் நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் அச்சு அடி கரெக்டு தான், ஈரான் கிட்ட வெப்பனே இருக்கக்கூடாது இந்த அணு ஆயுதமே அப்படின்னு பல பேரும் இது போல பதிவுகளை போட்டு அவருக்கு தன்னோட வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஒன்று மனசாட்சி தொட்டு யோசிச்சு பாருங்களேன், அணு ஆயுதம் வச்சிருந்தாலே ஏதோ ஒரு நாடு மேலே பிரயோகப்படுத்த போகிறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதமே இல்லையா, மற்ற நாடுகள் கிட்ட இல்லையா? இந்த கொஸ்டின் எல்லாரும் மனசுல எழுதல, சித்தாந்தத்தில் தூக்கி போட்டு ஜஸ்ட் இந்த விஷயத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போதைக்கு அமெரிக்காவில் சிச்சுவேஷன் ரூம் இருக்குல்ல, அதோட நிலவரம் இதுதான். அட்டாக்கு பிற்பாடு அமெரிக்காவோட பெருந்தலைகள், இந்த பிரசிடென்ட், அப்புறம் டிஃபென்ஸ் செக்ரட்டரின்னு எல்லாருமே இந்த சிச்சுவேஷன் ரூம்ல தான் ஃபுல்லாக தீவிரமான டிஸ்கஷன் ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கணும். லிட்டரலாக ஹாலிவுட் படங்கள் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்டு தான் கொடுக்குது. இதை சினிமாவில் நடந்துட்டு இருக்க மாதிரி இது எல்லாமே இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்க. பின்னாடி இருக்கிறது யார் தெரியுதா? ஜேடி வான்ஸ், அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட். அந்த மனுஷன் முகத்தில் ஒரு மிரட்சி. டொனால்ட் ட்ரம்ப் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காரு, என்னென்ன நம்ம அடுத்து பண்ணுவோம், மிலிட்ரி சைடில் என்னென்ன சொல்கிறாங்க, அடுத்து எஸ்கலேஷன் எப்படி கொண்டு போகலான்னு அவர் முகத்தில் ஒரு பக்கம். இப்படி அந்த சிச்சுவேஷன் ரூம் முழுக்க முழுக்க ஸ்ட்ராட்டஜியை வகுக்கிறது. ஈரான் ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா, நாம் ஒரு அன்பிரடிக்டபிள் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு எப்படி ரெடி ஆகுது, இது சார்ந்த ஃபுல்லாக டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷனில் இருக்கிற ஒவ்வொரு முகத்தை பார்க்கும்போது நல்லா தெரியுது மக்களே, கான்ஃப்ளிக்ட் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு. இன்னொன்று நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும், ஈரான் ஒரு சீரியஸான விஷயத்தில் கால் எடுத்து வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாடு ஏற்கனவே இஸ்ரேலை சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இது பார்த்தா அமெரிக்காவும் சமாளிக்கணும்னா ரொம்ப 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 கஷ்டம். ப்ரோ, இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வருதுன்னா ஈரானுக்காக ரஷ்யா இன்னும் வரலையான்னு கேட்டிங்கன்னா, விளாடிமிர் புட்டின் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அதாவது ஈரானை நீங்கள் அடிக்கவே கூடாது அப்படின்னு பேரளவுக்கு சொல்லிட்டு சுப்ரீம் லீடரை அசாசினேட் பண்ணதை பற்றி பேசவே கூடாதுன்னு முதல்ல சொல்லிட்டாப்ல. இப்போ அமெரிக்கா சுப்ரீம் லீடரை டார்கெட் பண்ணவே இல்லை, கரெக்டாக அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல அதை தான் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட செத்தப்பாம்பு அடிக்கிற மாதிரி தான். ஏற்கனவே இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு ஈரானில் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் அவங்க சில பாதிப்புகளை ஏற்படுத்திட்டாங்க, ஃபாடோ கூட தொட முடியாமல் இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா அந்த குறையை தீர்த்துடுச்சா, விளாடிமிர் புட்டின் இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் விட போறாருன்னா உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த ஈரானோட அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷன் இருக்காங்களே, இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தவறை பண்ணியிருக்கு. நாங்கள் எங்கள் நாட்டு மக்களோட தேவைகளுக்காக தான் இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் சார்ந்து மட்டும் தான் நியூக்ளியரை ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை நாங்கள் இதை வெப்பன் கிரேடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அமெரிக்கா, அதை வச்சு இவ்வளோ பெரிய தவறை பண்ணியிருக்காங்க. எங்கள் நாட்டோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே அடிச்சிருக்காங்க. காட்டில் எந்த ஒரு ரூலுமே கிடையாது, எந்த விலங்கோ வேட்டையாடலாம், அதுக்குன்னு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நாடுகள்லையும் மக்கள் இங்கே அவ்வளோ சட்டத்திட்டங்களை போட்டிருக்கோம், சர்வதேச விதிகள் இருக்குது, ஒரு நாடுகளுக்குள்ளேயும் சட்டங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் மீறி அமெரிக்கா அடிச்சிருக்குன்னா நாம நாகரிகமான மனுஷ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியல, காட்டில் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு அந்த ஈரானோட அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி இந்த அளவுக்கு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. அட் த சேம் டைம் எங்களோட நியூக்ளியர் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ணணும்னு தான் அமெரிக்கா அடிச்சிருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது யார் நினச்சாலும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்றாங்க. இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னா,
நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வச்சு டேமேஜ் பண்ணிட்டீங்களா, ரைட்டு, நாங்கள் திரும்பி ஒன்று கட்ட போகிறோம், அதுலேருந்து ஃபுல்லாக நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், என்ன இருக்க போகுது? அது அவங்களோட மைண்ட் செட்டாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு கண்டாமினேஷன் எதுவும் ஏற்படல மக்களே. இதை இவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த ஈரானோட அட்டாமிக் எனர்ஜி ஆர்கனைசேஷனு. ஏன்னா ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸில் யாராவது அடிக்கிறாங்க அப்படின்னா அங்கே முதல்ல நம்ம பயப்படுறது அணுக்கசிவு எதனா ஏற்பட்டுருமோ. ஏன்னா அணுக்கதிர் வச்ச அபாயம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு செர்னோபில் டிசாஸ்டர் போய் நம்ம பார்த்துட்டோம். அணுகுண்ட ஹிரோஷிமா நாகசாகி மேலே அமெரிக்கா போடுச்சு பாருங்க, செகண்ட் வேர்ல்டு வார் முடிகிற டைமில். அப்போ ஆரம்பிச்ச அந்த அணுக்கதிர் வச்சு இன்னும் அங்கே பல சந்ததிகளை பாதிக்கப்பட்டு இருக்கு, பல பேரை உடல் அவயங்களை இழக்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்கு, செயலற்ற நிலை கொண்டு போகிற அளவுக்கு. அந்த அளவுக்கு இம்பாக்ட் அணுக்கதிர் வச்சுகளை ஏற்படுத்தும். அதனால மற்ற வெப்பன்ஸை காட்டிலும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக பார்ப்போம். நல்ல வேளை இப்போ கண்டாமினேஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க, சோ ஃபார் இது வரைக்கும் மட்டும்தான். இதுக்கப்புறம் போக போக தான் அடுத்த அப்டேட் ஒன்று ஒன்று அங்கேருந்து கிடைக்கும். நெத்தன்யாகு இப்போதைக்கு உலகத்திலேயே ஹாப்பியஸ்ட் மேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான். ஆனால் நினச்சது சாதிச்சிட்டார் பார்த்தீங்களா. எப்படியாவது அமெரிக்காவை இதுக்குள்ளே இழுத்து விடணும்னு பார்த்தாரு, இழுத்து விட்டார் பாருங்க. செம சந்தோஷம் இருக்கு. இப்போ நெத்தன்யாகு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காருங்க. அது என்னென்ன சொல்கிறார் தெரியுமா? எடுத்ததுமே ட்ரம்ப் அவர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் ஆரம்பிக்கிறாரு, வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு. அதுவும் நன்றி மேல நன்றியாக சொல்கிறாப்புல. ட்ரம்ப்பும் சரி நானும் சரி ரெண்டு பேரும் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவோம், பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். பலம் இருக்குல்ல, இதன் மூலமாக தான் அமைதியை கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. அதாவது நீ அமைதியாருன்னு சொன்னால் கேட்க மாட்டான், அவன் அச்சி சொல்லி கேட்பான். இதைத்தான் அவர் சொல்கிறாரு. இதை நாங்கள் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதுதான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்துச்சு, இப்போ பீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நினைக்கிறேன். அதாவது ஈரான் பேக் அடிச்சிடுவான்னு சொல்கிறாப்புல. ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் அதிகபட்ச பலத்தோடு இப்போ எங்களுக்காக இறங்கியிருக்காரு, உலகத்துக்காக இறங்கியிருக்காரு அப்படின்றாப்புல. இந்த ஹாலிவுட் படம்லாம் பார்த்தீங்கன்னா சேவ் த வேர்ல்டுன்னு வாங்க. அதான் உலகத்திலே அமெரிக்கா மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. லிட்டலாக அதே பாணியில் தான் இங்கேயும். ஆனால் அமெரிக்கன் பொலிட்டிஷியன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த சினிமாவை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கான்னு லிட்டலாக தெரியுதா மக்களே? உலகத்திலே பவர்ஃபுல்லான மிலிட்டரி ரஷ்யாவை விட அமெரிக்கா தான் அப்படின்னு அந்த நரேட்டிவை செட் பண்ணியிருக்காங்களே, அதை பல பேர் மெஜாரிட்டி மக்கள் நம்பியிருக்காங்களே. இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய ப்ரொபகண்டா. இதெல்லாம் இப்போ ரிவீல் ஆகுது. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு நாடு கிட்ட சிக்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் அமெரிக்காவால் அந்த ஒரு தலைவலி இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. எந்த நாட்டை கிளைம் பண்ணுறாரு தெரியுதா? ஈரானை கைகாமிச்சு சொல்கிறாப்புல. அவங்க தான் உலகத்துக்கு டேஞ்சரஸ் கண்ட்ரி அப்படின்னு. ஆனால் ஈரான் தரப்பில் இருப்பாங்கன்னா அந்த ஆதரவாளர்கள்லாம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? ஈரானை பார்த்தா எங்களுக்கு பயமா இல்லைப்பா, நீங்கள் என்ன ஃபுல்லாக பாலஸ்தீன மக்கள் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்தா தான் பயம்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. Congratulations, President Trump. Your bold decision to target Iran's nuclear facilities with the awesome and righteous might of the United States will change history. In Operation Rising Lion, Israel has done truly amazing things. But in tonight's action against Iran's nuclear facilities, America has been truly unsurpassed. It has done what no other country on earth could do. History will record that President Trump acted to deny the world's most dangerous regime the world's most dangerous weapons. His leadership today has created a pivot of history that can help lead the Middle East and beyond to a future of prosperity and peace. President Trump and I often say, peace through strength. First comes strength, then comes peace. And tonight, President Trump and the United States acted with a lot of strength. President Trump, I thank you. The people of Israel thank you. The forces of civilization thank you. God bless America. God bless Israel. And may God bless our unshakable alliance, our unbreakable faith. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் ஹை அலர்ட்டுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அமெரிக்கா கிட்ட ஈரான் இப்போ வாங்கியிருக்கா, அந்த ஒரு ஒட்டுமொத்த பதிலடியவும் இஸ்ரேல் மேலே ஈரான் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உங்களுக்கு தான் அமெரிக்கா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இஸ்ரேல் முழுக்க ஹை அலர்ட்டு. இந்த இஸ்ரேல் ஏற்கனவே ஏர் ஸ்பேஸ்லாம் பிளாக் பண்ணியிருந்தாங்களே, அதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் எவ்வளோ மிசைல்ஸ் வந்து விட போகுதுன்னு தெரியல நம்ம நாட்டில். அதனால் எல்லாத்தையும் தொடர்ந்து பிளாக்ல வைக்கிறோன்ட்டு. இன்னொரு பக்கம் அங்கே ஸ்கூல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணப்பட்டுருந்துச்சுல இஸ்ரேலில், அது ரிமைனிங் க்ளோஸ் தாங்க. இப்போதைக்கு ஓப்பன் பண்ணுற பிளானே இல்லை. ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு ஒரு அன்ஸ்டேபிள் நிலமா அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. எல்லா ஏர்லைன்ஸும் இஸ்ரேல் வான்பரப்பையும் சரி, ஈரான் வான்பரப்பையும் சரி, அது மட்டும் இல்லை ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட் வான்பரப்பையும் பயன்படுத்துறதுல பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் என்ன நடக்க போது தெரியல. இந்த மாதிரி உச்சகட்ட ஒரு பரபரப்பு மிடில் ஈஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பெருசாக ஏற்பட்டது இல்லைங்க. இப்போ அமெரிக்கா பண்ண வேலையால் அங்கே பெருசாக ஏற்பட்டிருக்கு. இப்போ என்ன திறமை நடந்துட்டு இருக்கு? ஈரான் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல. எந்த அளவுக்கு அவங்களால தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு வீரியமாக தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹைஃபா இருக்குல்ல, அந்த பகுதியாக இருக்கட்டும், டெல் அவீவா இருக்கட்டும், அகைன் அந்த இடங்களை தான் டார்கெட் பண்ணி மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்கு ஈரான்.
لا 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 يابا ادعس يا كبير يلا பெர்னி சாண்டர்ஸ் ட்ரம்ப் ஒரு விஷயம் பண்றாருன்னா முதல்ல கருத்து சொல்ல வந்துருவார்ல. அப்பேற்பட்ட இவர் என்ன சொல்றாரு, ட்ரம்ப் பண்றது ஒரு அதிபர் பண்ற செயலா, அமெரிக்காவுக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன். இவர் அதை தாண்டி செயல்பட்டு இருக்காருங்க. இங்க இவ்வளோ லா மேக்கர்ஸ் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டோம், ட்ரம்ப் இந்த முடிவு எடுத்து ஈரான் அடிச்சிருக்காரு. அவர் மட்டும் எப்படி தனியாக அதை முடிவு பண்ணலாம்? அப்புறம் காங்கிரஸ் ஒன்று எதுக்காக இங்க இருக்கு? நாடாளுமன்றத்தில் கேட்கணும். அதை விட்டு ட்ரம்ப் பாடு தன்னிச்சா முடிவு எடுத்து ஈரான் அடிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியே தீரணும் அப்படின்ட்டு இவர் ஒரு பக்கம் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் கான்ஃபிளிக்ட் பெருசா போக காரணமா யார் கருதப்படுறா? டொனால்ட் ட்ரம்ப் வந்தாருங்க. இந்த அட்டாக்கை நடத்தி முடிச்ச கையோடு உலகத்துக்கு அதை அறிவிக்கவும் செஞ்சார். ஓப்பனா அறிவிச்சாப்ல. அதுவும் கூட பாத்தீங்களா, ஏதோ கோட்டு போட்ட கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்களா ஒவ்வொருத்தரும். இவரும் உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்ப். அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அங்க பின்னாடி நிற்கிறார் பாருங்க, அமெரிக்காவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட்டு. இன்னொரு பக்கம் இங்க முக்கியமான நபர் இந்த நேரத்தில் இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல, மார்க்கோ ரூபியோ. இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அப்படி வந்து நிற்கிறாங்க கேமரா முன்னாடி. அப்போ ட்ரம்ப் பல விஷயங்களை சொன்னாருங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிச்சது ஸ்பெக்டாக்குலர் மிலிட்டரி சக்சஸ்ன்னு ஆரம்பிச்சார். ஈரான் பெரிய அடி வாங்கியிருக்கு, அங்கே இருக்க பல பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க இதே நேரம் ட்ரம்ப் சொல்றது மிகப்பெரிய வெற்றியை நம்ம மிலிட்டரி இங்கே பதிவு பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. வி லவ் யூ காட் அண்ட் வி லவ் அவர் கிரேட் மிலிட்டரி. ட்ரம்ப் அவர்கள் பரப்புரையப்பவே கடவுளுக்கு நன்றின்னு சொன்னாப்புல பார்த்தோம். அப்புறம் அவரை கொலை பண்றதுக்கு அட்டெம்ப்ட் நடந்தால மிஸ் ஆனார் பார்த்தீங்களா, காதோடு போச்சு, தலைக்கு வந்தது காதோடு போயிடுச்சு. அதுக்கப்புறமா கடவுளுக்கு நன்றினார். ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாரு, நான் இப்ப இருக்கிறேன் அப்படின்னா உயிரோடு, இதுக்கு காரணம் கடவுள் தான், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக என்ன வச்சிருக்கிறதா அவர் சொன்னாப்புல. இப்ப ட்ரம்போட ஆதரவாளர்கள் இது எப்படி தெரியுமா சொல்றாங்க, ஈரானை அடிக்கணுன்றதுக்காக தான் கடவுள் உங்களை உயிரோடு வச்சிருக்காரு, இல்லைனா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இது போல அசாசினேஷன் அட்டெம்ப்ட்லாம் வேற யாரும் நடந்திருந்தா கதை முடிஞ்சிருக்கும், நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்கள் வாழ்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு இப்போ ட்ரம்ப்போட ஆதரவுகள் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மனசில் வச்சு தான் ட்ரம்ப்பும் கடவுளுக்கு நன்றின்னு அந்த பேச்சில் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 40 வருஷங்களாம் ஈரான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, என்ன மேட்ரு, டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல். இப்போ ரியாலிட்டி ஈரானுக்கு புரிஞ்சிருக்கும்னு சர்க்காசமாக பேசியிருக்காப்ல ட்ரம்ப். நோ மிலிட்டரி இன் த வேர்ல்ட் தட் குட் ஹேவ் டன் திஸ். உலகத்திலேயே வேற எந்த நாட்டோட ராணுவமும் நாங்கள் பண்ண இந்த வேலையை பண்ணதே இல்லை ஈரான் மேலே. ஈரானுக்கே போயிட்டு அடிக்கிறது நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ப்ரெஸ்டீஜியஸாக சொல்கிறாரு. நிறைய டார்கெட்ஸ் இன்னும் ஈரானில் மிச்சம் இருக்கிறதா ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காருங்க ட்ரம்ப்பு. இந்த ஒரு அடிக்கே உலக அமைதி இழந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு அடிப்பார் இருந்ததான் அர்த்தம். ஸோ நாங்கள் ஓரளவு தான் அடிச்சிருக்கோம் டார்கெட்ஸை, வெயிட் பண்ணி பார்ப்போம். பீஸ் திரும்பல அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், ஈரான் நியூக்ளியர் டீலுக்கு ஒத்துக்கல அப்படின்னா திரும்ப நாங்கள் அங்கே போய் அடிப்போம்னு அர்த்தம். இதைத்தான் ட்ரம்ப் பேசி வச்சிருக்காரு. அவர் பேசினதெல்லாம் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்கு. அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. யார் என்று தெரிகிறதா, பாகிஸ்தானோட ராணுவ தளபதியான அசீம் முனீர். சமீபத்தில் முனீர் ட்ரம்ப் அவர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹா ஓஹோன்னு பதிவு போட்டார். ஓ இவ்வளோ பெரிய ஆள் எனக்கு கூப்பிட்டு சந்திச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதை நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன் அது இதுன்னு சொன்னாப்புல. நமக்கு அப்பயே டவுட் வந்தது, சரி இல்லையே எதுக்கு அவரை கூப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு தகவல் வெளியா இருக்கு. இதை நோக்கி ஈரான் பெருசா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். என்ன தகவல்னா, இந்த பக்கத்தில் நிற்கிறார்ல, சமீபத்தில் இஸ்ரேல் இவரோட கதையை முடிச்சிருந்தாங்க, வேற யாரும் இல்லை, இந்த IRGCயோட முக்கியமான கமாண்டரான பஹேரி அவர்கள். இவர் எங்க இருக்காருன்ற அந்த லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் இதை இவரு தான், யாரு, ஆசிம் முனீர் தான் அமெரிக்கா கொடுத்ததாகவும், அமெரிக்கா அந்த ஒரு தகவலை இஸ்ரேலுக்கு கொடுத்ததாகவும், இஸ்ரேல் அந்த தகவல் அடிப்படையில் தான் ஈரான்ல போய் அடிச்சு இவரை தூக்குனாங்க அப்படின்ட்டு இப்போ ஒரு தகவல் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஈரானுக்கு எதனா ஒண்ணுன்னா நாங்க வந்து நிற்போம், அதாவது ஈரான் கிட்ட அணு ஆயுதம் கிடையாது, ஆனா எங்க கிட்ட இருக்குல்ல, இஸ்ரேல் ஈரான் மேல அணு ஆயுதம் போட்டுச்சுன்னா நாங்க இஸ்ரேல் மேல அணு ஆயுதம் போடுவோன்னு பாகிஸ்தான் தரப்புல இருக்க பெரிய பெரிய தலைகள் வரைக்கும் சொல்றாங்க, கிளைம் பண்றாங்கன்னு செய்திகள் வெளியாயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க பெருசா இதை பத்தி எஸ்கலேட் பண்ணல. ஏன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் வெளியானா அமெரிக்கா முதலாளி இருக்கார்ல, அவரை பகச்சிக்க வேண்டியதா இருக்கும்னு பாகிஸ்தான் கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிச்சது. நம்ம கூட என்ன இவ்வளோ தைரியமா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எங்கேயோ இடிக்குதேன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும் போது இந்த தகவல் இப்போ வெளியாகும் போது தான் தெரியுது, ரைட்டு, பாம்புக்கு பால் வாக்குறதும் பாகிஸ்தானை ஊட்டி வளர்க்குறதும் ஒன்று தான். ஈரான் பாகிஸ்தான் அவ்வளோ பெருசாக நம்பினாங்க, ஏன்னா சித்தாந்தம் அடிப்படையில், மார்க் அடிப்படையில். ஆனால் ஈரானோட முதுகிலேயே பாகிஸ்தான் குத்தியிருக்க மாதிரி தான் இந்த தகவல் வெளியே வந்திருக்கு. பார்ப்போம், இந்த தகவல் ஒருவேளை கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஈரானோட முக்கியமான எதிரிகள் பட்டியலில் பாகிஸ்தானும் வந்து விடும், அது கூடவே ஆசிம் முனீரும் வந்து விழுவாப்புல. இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா மக்களே? எப்போவும் பாகிஸ்தான் பண்ணுற வேலை இருக்குல்ல, முதுகில் குத்துறதை நம்ப வச்சு, அது இந்த முறை ஈரானுக்கு செஞ்சுட்டாங்களா அவங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.